ஹலோ குட்டீஸ், நீங்கள்லாம் நாமக்கல் ஆஞ்சநேயர் சேவிச்சிருக்கீங்களா? அந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் தாயார் அப்புறம் கணித மேதை ராமானுஜம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவாளை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் ஆஞ்சநேயர் சால கிராமத்தில் அந்த கண்டகி நதியில் நீரை தீர்த்தாமடின்னு இருந்திருக்கார். அப்படி இருந்தபோது கையில் ஏதோ ஒன்று கல் மாதிரி கிடச்சிருக்கு. இந்த கண்டகி நதிங்கிறது நேபாளத்தில் இருக்கு. என்ன அந்த கையில் கல் மாதிரி கிடச்சதுன்னு எடுத்து பார்த்தா அதை பார்த்தா சாலக்கிராமமா. சாலக்கிராமம் அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம். ஸோ ரொம்ப பத்திரமாக நம்ம பெருமாள் சன்னதியில் வச்சு பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணணும். அவ்வளோ வசந்தது அது. அப்படி உயர்ந்ததை அவர் எடுத்துட்டு ஆகாச மார்க்கமாக வந்துட்டுருக்கார். வந்துட்டே இருக்கிற பொழுது நாமக்கல் கிட்ட வர பொழுது அவர் அங்கே நதியில் அனுஷ்டானத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இறங்குறார். அப்போது இறங்குற பொழுது அங்கே ஒரு தாயார் மகாலட்சுமி தவம் பண்ணின்னு இருக்கா. அப்போது இந்த தாயார்கிட்ட இவர் கேட்குறார், நீங்கள் இங்கே தவம் பண்ணின்னு இருக்கீங்களே, எதுக்கோசரம் தவம் பண்ணுறேள் அப்படின்னு கேட்குறார். தாயார் சொல்கிறா, நரசிம்மன் காட்சி தரணுங்கிறதுக்கோசரம் நான் தவம் பண்ணுறேன் அப்படிங்கிறார் ஸ்ரீ நரசிம்மர். சரி அப்படின்னுட்டு இவர் என்ன பண்ணுறார், நீங்கள் இந்த சாலக்கிராமத்தை வச்சுட்டுருங்கோ, நான் போய் தீர்த்தாமடிட்டும் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறார். சரி, தாயார் சொல்கிறா, நான் குறிப்பிட்ட டைம் தான் வச்சுட்டு இருப்பேன் கையில், அதுக்கப்புறம் நீ வரலைன்னா நான் கீழே வச்சுடுவேன் அப்படிங்கிறார். சரிங்கிறார் ஆஞ்சநேயரும். உடனே அந்த கல்லை, அந்த சாலக்கிராமக்கல், அந்த சாலக்கிராமத்தை தாயார்கிட்ட கொடுத்துட்டு தீர்த்தாமாடுறதுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் கேட்குற பொழுது பார்த்தா தாயார் கீழே வச்சுட்டாத. நான் சொன்ன டயத்துக்கு நீ வரல, அதனால நான் கீழே வச்சுட்டேன், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் தாயார். ஆஞ்சநேயர் அதை எடுக்க பார்க்குறாரு, அவரால் எடுக்கவே முடியல. ஆஹா, எடுக்கவே முடியலையே அப்படின்னு அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து பார்க்குறாரு, எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த சாலக்கிராம கல் என்ன அர்த்தம், கிடுகிடு கிடுகிடுன்னு பெரிய மலையாக எடுத்தான். அந்த மலையானதும் அந்த மலையில் நரசிம்மர் காட்சி கொடுக்குறார் தாயாருக்கு. உடனே அந்த இடத்துல தாயாரும் பெருமாளும் இருக்கும்போது திருப்பார்கடலில் எப்படி தாயார் திருப்பார்கடலை கடையிற பொழுது அப்படியே அவதாரம் பண்ணி பெருமாளோட வல மார்பில் உட்காந்துண்டா, அந்த மாதிரி இந்த தாயாரும் அந்த மலை மாறி அருள்யோ நரசிம்மர், அந்த நரசிம்மருடைய வலது பக்கத்தில் உட்காந்துட்டான். பெரியாழ்வார் சொல்லியிருக்காரு இல்லையா, வல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு. அதே மாதிரி பெருமாளோட வக்ஷஸ்தலம் வல மார்புன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல உட்காந்துட்டா. இப்போ தாயாரும் பெருமாளும் சேர்ந்து ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுக்குறா. லக்ஷ்மி நரசிம்மரா எப்படி இருக்கும் ஆஞ்சநேயருக்கு, அப்படியே சந்தோஷப்பட்டு ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு மனசில் அவ்வளோ சந்தோஷம் வந்துடுத்து. சந்தோஷம் ஆனதும் அவர் கேட்குறார், நான் இப்படியே இருந்து உங்களை நான் சேவிச்சுட்டு இருக்கணும், உங்கள் எதிர்த்தா மாதிரி இருந்து நான் எப்போவும் உங்களை சேவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்குறார். நரசிம்மரும் தாயாரும் லக்ஷ்மி நரசிம்மருமா ஏழி, சரி அப்படியே ஆகட்டும், நீ அப்படியே சேவிச்சுட்டு அதனால் என்ன அப்படின்னுட்டு சொல்லிடுறா. இப்போவும் நம்ம நாமக்கல்லுக்கு போனோன்னா 18 அடி உயரமாக ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி கொடுப்பா. இப்போ இந்த தாயாருக்கு நாமகிரி தாயார் அப்படின்னு பேர். இந்த நாமகிரி தாயாரும் நரசிம்மரும் இன்னைக்கும் நமக்கு அந்த நாமக்கல்ல காட்சி கொடுத்துண்டு இருக்கா. அதே
பங்குனி உத்தரத்தும் போது 15 நாளைக்கு பெரிய உற்சவம் நடக்கும் அங்கே. அப்படி உற்சவம் நடக்கிற பொழுது பங்குனி உத்தரத்தை அன்னைக்கு கார்த்தால மூலஸ்தானத்திலிருந்து நரசிம்மர் தாயார் சன்னதிக்கு எழுந்தருள்வார். அங்கே தாயாரும் பெருமாளும் சேர்ந்து சேர்த்தி சேவை காட்சி கொடுப்பா நம்ம எல்லாருக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு திருமஞ்சனம் நடக்கும். அதுக்கப்புறம் ஊஞ்சலில் 2 பேரும் எழுதி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவா. அப்பேற்பட்ட உயர்ந்த நாமக்கல் அப்படிங்கிற அந்த ஊரில் போய் நம்ம நரசிம்மரையும் நாமகிரி தாயாரையும் சேவித்து ஆஞ்சநேயரையும் சேவித்து நம்ம அவளுடைய அருளை பெற்றுக்கலாம். இன்னொன்று இதில் விசேஷம் என்னன்னு கேட்டால், 1887 வருஷம் கணித மேதை ராமானுஜம் அப்படின்னு ஒருத்தர் பிறந்தார். அவர் வைஷ்ணவ குலத்தில் பிறந்திருக்கார். அவரை தினம் அவள் அம்மா அப்பா நன்னா அவளை சீராட்டி வளர்த்துட்டு வரா. அப்படி இருக்கிற பொழுது அந்த நாள்லெல்லாம் என்ன பண்ணுவா, தரையில் தான் படுத்துப்பா. எல்லாரும் கட்டிலெல்லாம் படுத்துக்க மாட்டான். அந்த மாதிரி தரையில் படுத்துட்டு இருக்கிற பொழுது ராத்திரியில் ராமானுஜர் ஏதோ கீழே எழுதி வச்சுருப்பாராம், மேக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம். கார்த்தால எழுந்து பார்த்தா அவள் அம்மாவும் அப்பாவும், இது என்ன நீ எழுதி வச்சுருக்கே அப்படின்னு கேட்பாளாம். எனக்கு நாமகிரி தாயார் என்னெல்லாம் சொன்னாலோ அதெல்லாத்தையும் நான் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அப்போது அந்த நாமகிரி தாயார் அந்த கணித மேதை ராமானுஜம் அவருக்கு எல்லாம் கனவுல எல்லாத்தையும் சொல்லி அவ்வளவு கடாட்சம் அந்த ராமானுஜனுக்கு பண்ணுவாராம், கணித மேதைக்கு. அந்த கணித மேதை அன்னைக்கு இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் அதெல்லாம் கூட அந்த மேக்ஸில் ஈக்குவேஷன்ஸில் பல விதமாக அதில் எழுதி வச்சுருக்காராம் அவர். இன்னமும் அதில் இருக்கிறதெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் பண்ணி வச்சிருக்காராம். அதெல்லாம் இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய அறிவியல் உலகம், இது என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் இந்த பிளாக் ஹோல் பற்றி அந்த கணித மேதை எப்படி தெரிஞ்சின்றார், எப்படி இதெல்லாம் எழுதி வச்சார் அப்படின்னா, ஸ்ரீ நாமகிரி தாயாரோட அனுகிரகம், தாயாரோட பரம கடாட்சத்தால் எழுதி வச்சிருக்கார். ஆனால் இன்னமும் யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியலையாம். அந்த அளவுக்கு நாமகிரி தாயார் அந்த கணிதமேதை ராமானுஜத்துக்கு அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கா. இப்படி கணிதமேதைக்கு அனுகிரகம் பண்ணின அந்த நாமகிரி தாயார் நமக்கும் அனுகிரகம் பண்ணுவா இல்லையா. நம்மளும் அந்த நாமகிரி தாயாரை போய் சேவித்து தாயாரோடைய அனுகிரகத்தை பெற்றுக்கலாம். இதே இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு அந்த நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு காதில் பூ சாத்தி விடுவாளாம். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இருக்குமா. அதே அந்த ஒரு பங்குனி உத்தரத்தன்னைக்கு மட்டும்தான் தாயாரும் பெருமாளும் சேத்தியில் ஏறி எல்லாருக்கும் கடாட்சம் பண்ணுவாளாம். அதே நாளில் நம்மளும் போய் சேவித்து அவளுடைய அனுகிரகத்தெல்லாம் நம்மளும் பெற்றுக்கலாமா? போயிட்டு வரலாமா குட்டீஸ்? ஓகேடா குட்டீஸ், பாய்.